ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம். சென்ற காணொளியில் ராஜராஜ சோழனின் பட்டாபிஷேகத்தை நாம் இனிமையாக பார்த்தோம். இந்த காணொளியில் தன் உடன் பிறந்த அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்ற கேள்வி எழுந்தது. கொன்றவர்கள் பிராமணர்கள் ரவிவர்மன், பரமேஸ்வரன் என்ற 4 உடன்பிறந்த சகோதரர்கள்தான் ஆதித்த கரிகாலனை காந்தா என்ற பூ அம்பின் மேல் சொருகி அதை அவர் உடலின் மேல் செலுத்தப்பட்டு அவர் இறந்தார் என்ற செய்தி அவருக்கு ராஜராஜ சோழனுக்கு கிடைக்கின்றது. சரி, அதை செய்தவர்கள் யார்? சோழ நாட்டு அதிகாரிகளாக இருந்தவர்கள்தான் அந்த 4 பிராமண சகோதரர்களும். சரி, இப்பொழுது அவர்களை என்ன செய்வது? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்தது யார் என்றால், அவர்கள் ரகசியமாக சேரநாடு சென்று காந்தளூர் சாலையிலே போர் பயிற்சி முறையை அவர் ரகசியமாக அங்கே அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஆதித்த கரிகாலனை கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிய வருகிறது. சரி, இப்பொழுது மன்னர் பட்டாபிஷேகம் செய்தவுடனே பாண்டிய மன்னரும் சேர மன்னரும் இலங்கை மன்னரும் 3 கூட்டணியும் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த நேரம் சரியான நேரம். இப்பொழுதுதான் சோழ நாட்டை தன் வசப்படுத்த முடியும், சோழ நாட்டை தரமட்டமாக்க முடியும். அதற்கு ஆதித்த கரிகாலன் துணையாக இருப்பான். ஆதித்த கரிகாலனை கொன்றுவிட்டால் நமக்கு இந்த பிரச்சனையே இருக்காது, சோழ நாடு நம் கைவசம் வந்துவிடும் என்று அவர்கள் கணக்கு போட்டு இந்த 4வரையும் தேர்ந்தெடுத்தார்கள். 4வரையும் தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? அப்பொழுது எழுதப்படாத சட்டம் இருந்தது. பிராமணர்கள் யாரையாவது கொலை செய்து விட்டாலோ இல்லை திடுவிட்டாலோ அல்லது பொய் சொல்லிவிட்டாலோ அவர்களுக்கு பொதுமக்களுக்குரிய தண்டனை அவர்களுக்கு தரப்படாது என்று மனுநீதி என்ற நூலில் எழுதப்பட்டிருந்தது. அந்த மனுநீதி வழியாகத்தான் அந்த காலத்தில் இந்தியா மொத்தம் உள்ள அரசர்கள் அதைத்தான் பின்பற்றி ஆட்சி செய்தார்கள் என்பது நாமும் இந்த நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள். சரி, இந்த பிராமணர்கள் ஆதித்த கரிகாலனை கொலை செய்துவிட்டால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்காது என்பதும் மன்னிப்பு கிடைத்துவிடும் என்பதும் இந்த 3 கூட்டணி சேர்ந்த மன்னர்களுக்கு தெரிய வரவே இந்த பிராமணர்களை தேர்ந்தெடுத்து திட்டம் நிறைவேற்றினார்கள். இந்த திட்டம் ராஜராஜ சோழனுக்கு தெரிந்தது. இப்பொழுது அவர் ஒரு விஷயம் செய்தார். என்ன என்றால், எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய ஆதித்த கரிகாலன் வீராதி வீரன், 2 யானைகளுக்கு சமமான தன் உடலில் பலத்தை கொண்டவன். அவனை கொன்றவர்களை, அவனுக்கு போர் பயிற்சியை கொடுத்தவர், அவன் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களை இப்பொழுது நாம் பழிவாங்க வேண்டும் என்று அவன் யானைப்படை குதிரைப்படையோடு அங்கு காந்தளூர் சாலை கேரளாவை நோக்கி படையெடுத்தான். அவர்களும் அந்த படையை எதிர்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு ஆபத்து என்னவென்றால், சோழ படைகளுக்கு அந்த காந்த பூ கிடைப்பது கஷ்டம். ஆனால் அங்கே விளைச்சல் அதிகம். அதனால தான் அது காந்தளூர் சாலை என்றே பெயர் பெற்றது. அந்த பூவை அம்பின் முனையிலே சொருகி எதிராளி மேல் பட்டால் அடுத்த கணமே அவரை காப்பாற்றவே முடியாது, அவர் மரணித்து விடுவார் என்ற சூழ்நிலையில் கோட்டை சுற்றி படை வீரர்கள் பூவோடு அம்போடும் காத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். வாங்க, உங்களுடைய மரணம் எங்கள் கையில் தான் என்று அவர்கள் கொக்கரித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களோடு சேர்ந்து பாண்டிய படைகளும் சேர்ந்து விட்டது. அதோடு சேர்ந்து இலங்கை மன்னன் ஐந்தாம் பூபாலன் என்பவன் படைகளும் 3 கூட்டணியாக ஒன்று சேர்ந்து சோழப்படைகளை எதிர்கொண்டு நிற்கின்றது. இப்பொழுது ஒரு 18 இடம் மலைகளை தாண்டி சோழப்படை அந்த இடத்துக்கு போய் சென்றது. வேகமாக சென்றது. இங்கே குந்தவை தத்தளித்து கொண்டிருந்தால், தடுமாறி கொண்டிருந்தால் தன் தம்பி வெற்றி வகை சூடுவானா என்றார்கள். இப்பொழுது உள்நாட்டில் வேறு கலவரம் கொண்டது. இந்த பிராமணர்கள் இங்கே இருக்கக்கூடாது, ஒருவர் கூட இருக்கக்கூடாது. பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன், அதாவது மாமா மச்சான், சோழ நாட்டில் யாருமே இருக்கக்கூடாது. நான் போரை முடித்து கொண்டு திரும்பி வரும்போது பிராமணர்கள் இங்கே இருக்கக்கூடாது என்ற கட்டளை அவர் இட்டிருந்தார். இப்பொழுது உள்நாட்டில் பிராமணர்கள் ஒன்று சேர்ந்து கேரளாவுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அதாவது ரவிவர்மன், தாசன், கண்ணவன், பரமேஸ்வரன் என்று
4 பிராமணர்களுக்கு போர் பயிற்சி கொடுத்தார்களே, அந்த மன்னரிடம் அடையாளம் நோக்கி சுமார் 500 குடும்பங்கள் அந்த இடத்தை நோக்கி இவர்கள் வேறு போனார்கள். போகின்ற வழியில் உப்பு மூட்டைகளை தண்ணீரில் கொட்டி கரைத்தார்கள். யாரும் தண்ணீரை சாப்பிடக்கூடாது என்பதற்காக. ஐயோ, ராஜராஜ சோழன் பதவியேற்ற உடனே பிராமணர்களை சித்திரவதை செய்கிறான், இவன் நாசமாக போவான், இந்த நாடும் நாசமாகத்தான் போகும், நாட்டு மக்களும் நாசமாக போவார்கள், நான் குழந்தை குட்டி கர்ப்பஸ்திரி பெண்கள் என்று அழைத்து கொண்டு இங்கிருந்து கேரளா நாட்டிற்கு நான் நடந்து போகின்றேனே, இதற்கு காரணம் ராஜராஜ சோழன் தான், அவன் நன்றாக இருக்க மாட்டான் என்று உள்ளூரில் புழுதி வாரிக்கொண்டு ஆடு மாடுகளோடு அவர்கள் மனைவியோடும் குழந்தைகளோடும் கேரளாவை நோக்கி ஒரு புறம் சவித்து கொண்டு இப்பொழுது உள்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி கொண்டு போனார்கள். பொதுமக்களோ ராஜராஜ சோழன் பதவிக்கு வந்தவுடனே தன்னுடைய அண்ணனை கொன்றவர்களை பழிவாங்கத்தான் துடிக்கிறார். இந்த மக்களையும் இந்த மண்ணையும் இந்த தமிழ்மொழியும் காப்பாற்ற இந்த அரசருக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று அவர்கள் சபித்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது அங்கு போர் தொடங்கிற்று. போர் தொடங்கிய உடனே ராஜராஜ சோழன், அப்பொழுதெல்லாம் பீரங்கிகளோ துப்பாக்கிகளோ கிடையாத காலகட்டம், மனிதனுக்கு மனிதன் போர் புரிந்து வாழ்வீச்சினாலே வெற்றி கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது அங்கே போனவர்கள் நேரடியாக குதிரைப்படை ஒரே நேரத்தில் சுமார் 5000 குதிரைப்படைகள் அந்த காந்தலூர் சாலையில் உள்ள கோட்டையிலே உள்ளே நுழைந்து விட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் திடுதிப்பென்று அவர்கள் போனவர்கள் தன் உடல் மேலே அந்த பூக்கள், காந்த பூக்கள் படாத மாதிரி அவர்கள் போர்வையை முகம் முழுது கண்ணு மட்டும் தெரிகின்ற மாதிரி செய்து போர்வையை போர்த்தி கொண்டு குதிரையுடன் 5000 பேர் குதிரையுடன் கோட்டையை உடைத்து கொண்டு உள்ளே போய்விட்டார்கள். போர் வேகமாக நடந்தது. அடுத்தது யானைப்படை உள்ளே புகுந்து தூவம்சம் செய்தது. 3 படைகளும் கதிகலங்கி போனார்கள். இப்பொழுது போனவர்களின் கையிலே அந்த காந்த பூவும் அம்பும் சிக்கியது. அதை எடுத்து அவர்கள் மேலே அதை எரிந்தார்கள். கிட்டத்தட்ட 60000 மக்கள் கொண்டார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு பறைசாற்றுகிறார்கள். போர் வெற்றிகரமாக நடந்தது. இனி சோழ நாட்டுக்கு உண்டான தலைவலி பிரச்சனை முடிந்தது. பாண்டியர்களும் சேரர்களும் அல்லது இலங்கை மன்னரும் இங்கு படையெடுத்து இனிமேல் வர முடியாது என்ற சூழ்நிலையை ராஜராஜ சோழன் உருவாக்கினான். இப்பொழுது கூட கல்வெட்டுகளில் காந்தலூர் சாலை கருவறுத்து என்ற பாடலில் இந்த காந்தலூர் போரை பற்றி தெளிவாக அழகாக இருக்கிறார்கள். அதாவது அந்த போரினுடைய உக்கரகட்டம் அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் படிக்கும்போது ஒரு தமிழனின் வீரம் மிகவும் அற்புதமாக அதில் செதுக்கப்பட்டிருக்கிறது. உடையார்குடி கல்வெட்டில் கூட அந்த காட்சி இருக்கிறது. அதாவது ராஜராஜ சோழன் மதம் கொண்ட யானை போன்று குதிரை மேலே அமர்ந்து கொண்டு வேகமாக கோட்டையை உடைத்து கொண்டு உள்ளே செல்கிறான். காந்தலூர் சாலை வீரர்கள் இவரை எதிர்கொண்டு வருகிறார்கள். தன் கத்தி மூலமாக அவர் தலையை வீசுகிறார். தலையை வெட்டியிருக்கிறார். அந்த தலை கிட்டத்தட்ட 30 அடி உயரம் மேலே சென்று கீழே விழுந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். சரி, அப்பொழுது அவர் உடம்பிலே என்ன பலர் இருந்திருக்கும், அவருக்கு என்ன சாப்பாடு கொடுத்திருப்பார்கள் என்றுதான் நாம் இப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. காந்தலூர் சாலை படையெடுப்பு வெற்றிகரமாக இருந்தது. அந்த பிராமணர்களும் அங்கிருந்து அகற்றப்பட்டார்கள். இங்கு சோழ தேசத்திற்கு கோயிலை படைக்க தமிழர்களை பள்ளி அகராகரம் என்ற ஒரு போர்ப்படையை உருவாக்கி அந்த போர்ப்படை பள்ளி அகராகரம் என்பவர்களுக்கு தமிழில் தேவாரம் திருவாசம் பாட வைத்து இறைவனுக்கு வழிபாடு செய்ய ராஜராஜ சோழன் பள்ளி அகராகரத்தை உருவாக்கி அந்த தமிழர்களை கோயிலில் பிரேயர் செய்ய அனுமதித்தார் என்பதும் அவர் புரட்சிகரமானவர் என்பதும் நாம் எல்லாம் அறிந்தது. அது சரி, இப்பொழுது காந்தலூர் சாலை படையெடுப்பு வெற்றிகரமாக முடிந்தது. இனி சோழ தேசத்திற்கு தலைவலி இல்லை. அடுத்ததாக உருவாகிறது ஒரு தலைவலி. அது இலங்கையிலிருந்து அந்த தலைவலி வருகிறது. இப்பொழுது அவர் கப்பற்படையை மிக மிக சிறப்பாக கட்டமைப்போடு செய்து கொண்டார். இந்திய நாட்டில் சுதந்திரம் அடைந்தவுடனே கப்பற்படையை உருவாக்கும் போது ராஜராஜ சோழனை பின்பற்றித்தான் உருவாக்கினார்கள் என்பது நீங்களும் நானும் நன்றறிவோம். இப்பொழுது அந்த கப்பல் படையின்
75வது ஆண்டு விழாவில் ராஜராஜ சோழனின் புகைப்படத்தையும் கப்பலையும் வைத்து தபால் தலை வெளியிட்டார்கள். அந்த கப்பல் படையில் நன்றாக வேலை செய்யும் அதிகாரிகளுக்கு ராஜராஜ சோழன் விருது வழங்குகிறார்கள் என்பதையும் நீங்கள் நானும் அறிவோம். இப்பொழுது அவர் வாழ்க்கையில் அரசராக பதவியேற்றதும் முதல் காந்தலூர் சாலை போர் மிக வெற்றிகரமாக நிறைந்தது. சோழ தேசத்திற்கு உண்டான தலைவலி அறவே நிறுத்தப்பட்டது. இனி நாடும் நாட்டு மக்களுக்கும் நன்மதிப்பை பெற்று அவர்கள் கல்வி வளத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் செய்த முதல் காரியம் ஆங்காங்கே பாடசாலை அமைத்தது தான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக இருந்தது. அது பின்னாளில் வரும் வீடியோவில் அவர் எப்படியெல்லாம் பாடசாலை அமைத்தார், அதற்கு உபாத்தியாயர்கள் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களை எப்படி நியமித்தார் என்று அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு தெளிவாக நிறைவு வருகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. தோழர்களே, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் எனது தோட்டத்தில் வரப்பில் சுமார் 1 வருடங்களுக்கு முன்பு நடந்து சென்று கொண்டிருக்கும்போது கல் தடறி கீழே விழுந்து நாக்கிலை கொண்ட அடிபட்டு விட்ட காரணத்தால் தமிழை நன்றாக உச்சரித்து பேசக்கூடிய நான் தமிழை திக்கி திக்கி தான் கொஞ்சம் பேசுகிறேன். தயவுசெய்து அதை நீங்கள் எல்லாம் மன்னித்து விடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.